வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. 2026 தேர்தலுக்கு இன்னும் 16 மாதங்கள் வரை இருந்தாலும் கூட இப்போதே அதற்கான ரேஸ் தொடங்கிவிட்டது. இப்போதே பலமுனையா இருமுனையா எப்படி போட்டி இருக்கின்ற பேச்சுக்கள் தலைவர்களுடைய கருத்துக்களில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. 2 முனை போட்டி தான் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இருமுனை போட்டி தான் தமிழகத்தில் அப்படின்னு. பலமுனை போட்டிக்கு தயாராகிவிட்டது தமிழகம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் கூறுகிறார். அதே போல் இனிமேல் யாரும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, அதெல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு பாஜக தொடர்ந்து கூறி வருகிறது. இந்த நேரத்தில் தான் கூட்டணி அரசு ஆட்சியில் பங்கு அப்படின்றதெல்லாம் தாவேகா போன்ற கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. இனிமேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பாமகவும் அறிவித்திருக்கிறது. கூட்டணி பலம் இருப்பதால தான் திமுக வெற்றி பெறுகிறது அப்படின்னு அதிமுக தொடர்ந்து சொல்கிறது. 200 அப்படின்னு வச்ச இலக்கை நாங்கள் எட்டுவோம் அப்படின்னும் அவங்க தொடர்ந்து கூறி வருகிறார்கள். 2026 பலமுனை போட்டி பலப்பரீட்சை யாருக்குன்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் சல்மான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு ஃபாத்திமா ஃபர்கானா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மதிமுக இலக்கிய செயலாளர் திரு காரை செல்வராஜ் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு சூர்யாட்ட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு 5 முனை போட்டி அப்படின்றதும் அல்லது பலர் திமுகவுக்கு எதிராக பிரிந்து நின்று போட்டியிடுவதோ அப்படின்றதும் ஆப்வியஸாக அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக சாதகமாக மாறப்போகிறது. அதுதான் வலியுறுத்துறார் அண்ணாமலை. 5 முனை போட்டி பலமுனை போட்டியை நோக்கி தான் இந்த ஆட்டம் நகர்கிறதுன்றார். 2 விஷயங்கள். ஆகஸ்ட் 10, 2024 ஈரோடில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல இனி வரக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சியாக தான் வரும் அப்படின்ற கருத்தை முதல்ல அதாவது இந்த பருவத்தில் முதல்ல இந்த கமெண்ட்டை இது ஓப்பன் பண்ணது திரு அண்ணாமலை அவர்கள் தான். அவருக்கு அப்புறமா தான் தாவேகா தலைவர் சொன்னதாகட்டும் மற்றவர்கள் அதை வலியுறுத்துவதாகட்டும் அதெல்லாம் நடக்குது. இது எதன் அடிப்படையில் சொல்கிறோன்றதுக்கு நாங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதாவது எப்பயுமே நீங்கள் ஒரு தேர்தல் ஒரு யுத்தி இல்லை அடுத்த தேர்தலை பற்றி அனலைஸ் பண்ணும்போது கடந்த தேர்தலை தான் ஒரு அளவுகோலாக நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் தான் சமீபத்தில் நடந்த தேர்தல். இப்போ இந்த தேர்தலில் 2 பெரும் கட்சிகள், அதாவது கீழே குறைஞ்சிருக்காங்க சொல்ல வரீங்க. கரெக்ட். தமிழ்நாட்டில் 75 வருஷத்தில் 3 கட்சி மட்டும்தான் ஆட்சியே பண்ணியிருக்காங்க. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திமுக, 3வது அதிமுக. இதுவரைக்கும் இவர்கள் 3 பேரை தவிர வேறு யாரும் ஆட்சி செய்யாது மட்டுமில்லை, கூட்டணி ஆட்சியில் கூட இருந்தது கிடையாது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய சரித்திரம். ஆனால் அந்த 50% நீங்கள் சொன்னது தான். இந்த 50% நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா, திமுக 24 இடங்களில் நின்னாங்க, அதிமுக 34 இடங்களில் நின்னாங்க. அப்போ 58 இடங்களில் 2 பெரும் திராவிட கட்சிகள் போட்டி போட்டிருக்கின்றன. 39 × 2 பார்த்தீங்கன்னா 78 இடங்கள் மொத்தம். அதில் 58, அதாவது கிட்டத்தட்ட 70% இடம் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே கரெக்ட். ஆனால் திமுக தனித்து நிக்கல. திமுக கூட்டணி, அந்த கூட்டணி 44% ஓட்டு வச்சிருக்கு. போயிடுது. அதான் சொல்றேன். இப்போ திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து தனியாக தேர்தலை சந்திச்ச வரலாறே கிடையாது. கூட்டணியில் நிற்கும் போது நிச்சயமா கூட்டணி பலத்தால் அவங்க ஜெயிச்சது வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். கடந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த கூட்டணி நீடிக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. தமிழகத்தில் கடந்த கால வரலாறுல பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தேர்தலுக்கு இருந்த அதே கூட்டணி அடுத்த மாநில தேர்தலுக்கு தொடர்ந்ததா வரலாறே கிடையாது. இப்போ இன்னைக்கு அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம பார்க்குறோம். விசிக ஆதவர்ஜுனா பிரச்சனை ஆகட்டும், இல்லை அது அந்த இது ஃபிஷர்ஸ் ஏற்பட்டதாக இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அவங்க அந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை காங்கிரஸ் தலைவர்களே பல இடங்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசின விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 16 மாத காலம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த கூட்டணி தொடருமான்றதே முதல்ல சந்தேகம். ஒருவேளை தொடரவில்லை என்றால் திமுகவால வரலாற்றுப்படி பார்த்தாலே கூட்டணி கட்சிகள் துணை இல்லாம தனியா தேர்தலில் சந்தேகமா அப்படின்றது ஆருடமா சொல்றீங்களா, பாசிபிலிட்டிஸா பாக்குறீங்களா? அதுதான் சொல்றேன். கடந்த கால எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இது வரைக்கும் ஒரு மாநில தேர்தல் இருந்து கூட்டணி தொடர்ந்தது கிடையாது. இரண்டாவது, இவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி இன்னைக்கு எல்லாருமே விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கேரளால இருந்து கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. அதே சமயத்தில் நம்ம முதல்வர் கேரள முதல்வரை போய் பார்க்கிறாரு. ஆனா இது குறித்து எதுவுமே வலியுறுத்த மாட்டேங்கிறார். அப்ப மாநில நலன் அங்க காவு கொடுக்கப்படுகிறது. பசுமை தீர்ப்பா நான் என்ன சொல்றேன், நீங்க 2 சீஃப் மினிஸ்டரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா மாநில உரிமைக்காக நீங்க பர்சனலா பேசி அதை சால்வ் பண்ணலாம் இல்லையா? அது கூட பண்ணலன்றப்ப கூட்டணி கட்சிகளே குரல் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஓகே இன்னும் நிறைய இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணலாம். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதர் அவர்களும் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் கவிஞர் சல்மாட்ட, திமுக இன்னைக்கு காட்டுவது அதனுடைய சொந்த பலம் அல்ல, கூட்டணி பலம்.
திமுக கூட்டணியோடு இருப்பதால தான் அது வெற்றி பெறுகிறதுன்னு அதிமுக உள்ளிட்டவங்க இப்போ பாஜகவும் அதை தான் சொல்றாங்க. நீங்க வெல்வது கூட்டணி பலத்தால அப்படின்றாங்க. அது கூட்டணி அப்படின்றது எல்லா கட்சிகளும் வச்சு தான் தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக கூட்டணியாக 4 பேரை கூப்பிட்டு 2 பேரை கூட்டு வச்சு தான் இப்போ 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு 2 பேரை கூட்டு வச்சு தான் இப்போ வந்து அவங்க ஆட்சியை அமைச்சிருக்க முடியுது. அதுதான் ஒன்றிய அரசாங்கம் இப்போ அப்படி தான் நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து கூட்டணிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ ஏன் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைக்கலையா, எடப்பாடி கூட்டணி வைக்கலையா? இது கூட்டணிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தொடர் வெற்றிகளை வச்சு திமுக வெல்கிறது, திமுக கூட்டணி வெல்கிறது அப்படின்னா உங்களுடைய பலம் குறைவு அப்படின்றார். இன்னும் சொல்லலாம் இந்த தேர்தலில் 25% கீழே தான் திமுகவே இருக்குன்னு பார்வையிடுது. அவர் சொல்லிட்டு போறாருங்க. இந்த கூட்டணியை நாங்கள் வந்து எந்த அடிப்படையில் உருவாக்கி வச்சிருக்கோம், அந்த கூட்டணி உடையுமாங்கிற ஒரு ஆர்வம் எல்லாரும் அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கூட்டணி உடையும்ன்றாங்க. உடையும் அது அவங்க கனவு, கற்பனை கனவு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எந்த விதத்திலையும் ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு கூட்டணி கிடையாது. இது கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும் அல்லது விசிகாவாக இருக்கட்டும், அத்தனை பேருமே வந்து மதிமுக இருக்கட்டும் எல்லாம் கொள்கையின் அடிப்படையில் காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து பாசிசத்திற்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த 7 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்படி இருக்கிறதுனால தானே ஜெயிக்கிறாங்க, அதனால நீங்கள் கூட்டணினால தான் ஜெயிக்கிறீங்க, அதில் ஒன்றும் கேவலம் இல்லையே. நீங்களே கூட்டணியில் தான் ஆட்சி அமைச்சு வச்சுருக்கீங்கன்றப்போ இது என்ன நீங்கள் இந்த பாசிட்டிவாக தான் நாங்களும் பார்க்கணும், நீங்களும் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு எல்லா இயக்கங்களும் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அண்ணாமலைக்கு வந்து எப்போவுமே வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துக்கிட்டே இருக்கு. எடப்பாடி வந்து நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பலமான கூட்டணியை உருவாக்குவோன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அவரை நம்பி யாரும் போகலை. அப்போ கூட்டணிங்கிறது சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கூட்டணியை இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் போனாலும் அவங்க கேட்கக்கூடிய அந்த முரண்கள் இருக்குல்ல, கூட்டணி வச்சா இருக்கிற ஓட்டும் போயிருதுன்னு சொல்லி தான் இப்போ அவங்க பிரிஞ்சு எதிர்பார்க்கறாங்களா, எதிர்பார்க்கறாங்க எல்லாருமே. ஆனா அதுல முரண்கள் சொல்றாங்கல்ல. இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உரசல் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு நபர் பேசிட்டு இருந்தாங்க, அவங்க கட்சியில அதை சரி பண்ணிட்டாங்க. இல்ல ஆட்சியில் பங்குன்றதை காங்கிரஸும் அப்பப்போ வலியுறுத்துது. அது வந்து அப்படியெல்லாம் ஒரு விஷயமே நடக்கலை. யாரு கேட்டாங்க? அப்படி ஒரு விஷயமும் நடக்கலை. இது வந்து கூட்டணி பலத்தில் வெல்றதுங்கிறது நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தலெல்லாம் இப்போ கூட்டணி வச்சு தானே தேர்தல் சந்திச்சாங்க. என்னது பெரிய புது விஷயத்தை அவங்க பேசி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் எங்களை பொறுத்த அளவுக்கு கூட்டணி பலம் கொள்கை ரீதியான கூட்டணி. 2வது வந்துட்டு மக்களுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ வந்து நாங்கள் மக்களுடைய பலம் எங்க கூட இருக்கு, கூட்டணி பலமும் எங்களுக்கு கூடுதலா இருக்கு. அப்போ இதை எப்படி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. கேட்போம். அதிமுக தரப்பு வந்து டாக்டர் ஸ்ரீதர் இணைந்திருக்கார். திரு ஸ்ரீதர், திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எங்களோட வந்துடும், அங்க வந்து வேண்டாம் விருப்பம் இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் கூறிட்டு இருக்காரு. திமுக கூட்டணியோடு இருப்பதா உங்க கண்ணை உறுத்துதோ? அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஒன்றா இருக்காங்கனால எங்கள் கண்ணை உறுத்தலை. நான் என்ன சொல்கிறேன், மேடம் சொல்கிறாங்கள, எங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றமாக திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிட்ருக்கோம், அதனால் எங்களை மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதைத்தான் நாங்கள் வேறு மாதிரி சொல்கிறோம். அதாவது நீங்கள் திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வாதத்துப்படியே வருவோம், திட்டங்கள்னு அறிவிச்சிட்ருக்கீங்க, டெய்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிக்கிறீங்க. முதலமைச்சரும் சொல்கிறாரு எங்கள் திட்டங்களையும் செயல்பாடுகளை பார்த்து மக்கள் சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்கிறாரு. வாஸ்தவம், இருக்கட்டும், நல்லது. அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா இருக்கீங்க, ரைட்டு, நல்லது, இருக்கட்டும், இருங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சாதாரண வெகுஜனத்தை, நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்லலை, ஒரு சாதாரண பிரஜையாக சொல்கிறேன். 2026 தேர்தலில் நீங்கள் நல்ல திட்டத்தை வச்சுட்டு அறிவிச்சிட்ருக்கீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, மக்களுக்கு நல்ல செயல்படுத்த சொல்கிறீங்க, திட்டங்கள் திட்டுறேன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு 40 எம்பிக்களும் வந்து திருப்திகரமான சந்தோஷமான வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்படி இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, கூட்டணி கட்சிகளும் கொள்கை கூட்டணியில் இருக்குது, அது பாஜக எதிர்த்து நிற்கிது, அதில் வந்து நாங்கள் வந்து யாரும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் வாஸ்தவமான ஒரு பேச்சு கற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ இருக்கும்போது என்னுடைய ஒரு சாதாரண பிரஜையாக நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பணமே செலவு பண்ணாமல் நீங்கள் ஜெயிங்க,
ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டு மக்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து திட்டங்களை நம்பி, கூட்டணி கட்சியுடைய கொள்கையை நம்பி, எங்களுடைய ஆட்சியினுடைய தராதரத்தை நம்பி, நாங்கள் எடுத்து வைக்கின்ற வாதங்களை நம்பி, எங்களுடைய கொள்கைகளை நம்பி நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் சந்திக்கிறோம். நாங்கள் 10 பைசா கூட செலவழிக்க மாட்டோம். ஏன்னா 2024 தேர்தலில் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் சார், கூட்டணிக்கு வரணும்னா காசு கேட்கறாங்க 50 கோடி 100 கோடி. அது எந்த கட்சியில சார்? அதைத்தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். அதெல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். அது இன்டைரக்டா நீங்க ஓப்பனா சொல்றீங்க, நான் இன்டைரக்டா சொல்றேன். அதாவது தேர்தலில் நீங்க கூட்டணியை நாங்க செய்த திட்டங்கள் தான் செஞ்சீங்கன்னா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க வந்து பதட்டப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. யாருக்கு பதற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அடுத்த 26ல நீங்க ஜெயிச்சு போக வேண்டியதானே? யாருக்கு பதற்றம் இருக்கு? அப்படி செய்யுங்க. அதுதான் மக்களை அப்படி செஞ்சிட்டீங்கன்னா பாராட்டுகள் உங்களுக்கு. நாங்க மக்களை நம்பி தானே இருக்கோம். அதனால மக்கள் நம்ப இருக்கீங்களே, ரைட்டு, மக்களை நம்புங்க. நீங்க செஞ்ச திட்டத்தை சொல்லுங்க. ஆமா, செஞ்சுட்டு நீங்க பணம், அதானே சொல்றேன்னா பணமே செலவு என்ன பணம்? தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த இலக்க கூட செலவழிக்காம தேர்தல் சந்திச்சிடலாமா? என்ன ஐடியாலஜி சொல்றீங்க? 30 லட்சம் ரூபாய் ஒரு தேர்தல் சொல்றாங்க. அது சட்டம். அதாவது 2024 தேர்தலில் நீங்க மட்டும் சொல்லலன்னு, தேர்தலில் 2024 தேர்தலில் உங்களை மட்டும் நான் குறை சொல்லலை. நான் தேர்தலில் பொதுவாக சொல்றேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பிடித்த பணம், பொருள்கள் எல்லாம் சேர்த்து 2300 கோடி லட்சம் ரூபா. இதே தேர்தல் பத்திரிகையில் வந்த செய்தி. அப்படி என்றால் அந்த தேர்தல் கொள்கையை நோக்கி போகிறதா, திட்டங்களை நோக்கி போகிறதா? சார், அந்த கேள்வியை அந்த கேள்வி நாம் தமிழர் கேட்குறாங்க. திமுக அதிமுக தான் பணம் செலவழிக்கிறாங்க, நாங்கெல்லாம் பணம் செலவழிக்க காசே இல்லாமல் இருக்கணும். அவங்க கேட்டால் ஒரு நியாயம் இருக்கு, நீங்க கேட்கலாமான்னு கேட்க மாட்டாங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நான் எங்களை நியாயப்படுத்தி நான் சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். நாம் தமிழர்கள் பணம் செலவழிக்கல, வாஸ்தவம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த 20 நீங்கள் சொல்கிறீங்களா 24 தேர்தலில் வந்து ஒரு நாங்கள் 40 ஜெயிச்சிட்டோம், அப்புறம் நாங்கள் வந்து டெய்லி நாங்கள் வந்து திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கோம், மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, அதனால் வந்து எங்கள் கொள்கை, நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி வச்சுருக்கோம், அதனால எங்க கூட்டணி நீங்க உடைக்க முடியாது, அதனால தான் எல்லாரும் வைத்தறிச்சல் படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், சரி ஓகே அப்படி இருங்க, வாஸ்தவம் நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம், நீங்க அப்ப செலவு பண்ணாம இருங்க, செலவு பண்ணாம செய்ய முடியுமான்னு கேட்கிறேன் நான். அது சொல்லுங்களேன், மக்கள் தெரியல. அந்த கேள்வியுடைய பொருள் நீங்க கேக்குறது இது ஜனநாயகமா பரநாயகமான்னு கேட்க வரீங்களா? எலெக்ஷன் கமிஷன்லாம் இருக்கு, அதை பார்த்துப்பாங்க. அதெல்லாம் அவங்க வந்து இவங்களாம் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது சொல்ல வேண்டாம். எலெக்ஷன் தேர்தல் வந்து அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க, வேற யாரும் நடத்தல, எந்த கட்சியில தனிப்பட்ட முறையில் நடத்தல. எலெக்ஷன் கமிஷன் இது அதான் எலெக்ஷன் கமிஷன் நடத்துது மேடம், எலெக்ஷன் நடத்துது. இது பேப்பர்ல வந்து செய்தி 2300 கோடி ரூபாய் வந்து பிடிச்சிருக்கோம். மறுக்கவில்லை, அதான் நான் எல்லாத்தையும் சொல்றேன், மறுக்கவில்லை, எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க பணத்தை இல்லாமல் திட்டங்கள் ஜனநாயக ரீதியா நடக்குமா பணநாயக ரீதியான கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு. நீண்ட வாதத்துக்குட்பட்டது, அது இன்னும் ரொம்ப நீண்ட காலம் பேசணும். நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட கூட்டணி பலம் அப்படின்றத தாண்டி இந்த தேர்தல் வந்து அவர் சொன்ன மாதிரி 50% திராவிட கட்சிகள் சுருங்கி விட்டது. அது நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அளவிடா சொல்றாரு. அப்ப மற்ற கட்சிகள்லாம் எட்ஜ் எடுக்கிற நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு பாமக சொல்றாங்க, விஜய் சொல்றாரு, மற்ற எல்லாருமே கேட்கறது ஆட்சியில் பங்கு அப்படின்னு வர்றப்போ இந்த எலெக்ஷன் அதற்கான ஒரு தேர்தல், யாரும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாதுன்றாங்க. இல்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் இந்த பேச்சு வருகிற பொழுதே அறிவித்து விட்டார். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பதில் எங்களுடைய முழக்கம் இல்லை. அந்த நிலையிலிருந்து தான் நான் பேசுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கூட அது அவருடைய இயக்கத்தினுடைய முழக்கமாக 1996 அவருடைய அடிப்படை முழக்கத்தை முழங்கி இருக்கிறார்கள். தேர்தல் வெற்றி தோல்விகள் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் வருகிற
அந்த ரிசல்ட் தான் வந்து எதை நோக்கி போகும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியுமே தவிர தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி அமைச்சகம்தான் மந்திரி சபை தான் அமைப்போம் என்று திமுக உட்பட அதிமுக வரைக்கும் இந்த 2 பெரும் இயக்கங்கள் 2016க்கு அப்புறம் இந்த குரல் மீண்டும் ஒலிக்குது. மக்கள் நல கூட்டணி வந்தப்போ கூட்டணி அரசுலாம் பேசுனீங்க. அதுக்கப்புறம் இந்த குரல் அதிகமா வலுப்படுறப்போ இங்க அது மாதிரி சமிக்கை இருக்கின்ற கேள்வி இல்ல. அதுக்கான சமிக்கைகள் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி ஒரு சமிக்கைகள் இருந்தாலும் இது எந்த இடத்தில் வந்து இது நிறைவு பெறும் என்று சொன்னால் தேர்தல் கூட்டணியாக நின்று வெற்றி பெற்றதற்கு பிறகு ஏற்படுகிற அந்த தொகுதி எவ்வளவு பெற்றோம் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது மட்டும்தான் இது குறித்தான அடுத்த கட்ட பேச்சை பேச முடியுமே தவிர இப்பொழுதே அதை குறித்து பேசுவதற்கு திமுக கூட்டணியில் எந்த இயக்கங்களும் அதை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் கூட்டணியில் இணைவோம் என்கிற முழக்கத்தை வைக்கவில்லை என்பது ஒன்று. திமுக கூட்டணியில் இன்டாக்டா இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா விஜய் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க நாங்க கூட்டணி ஆட்சி கொடுக்க போறோம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குல்ல. அங்க போனா பங்கு 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தான் வரும், இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் நாங்கள் பேசுவதற்கும் இதுவரைக்கும் களத்திலே வந்து தங்களுடைய தளத்தை இவ்வளவுதான் என்று இதுவரையில் சோதித்து கூட பார்க்காதல் வைக்கிற வாதங்களுக்கெல்லாம் பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அது ஏதாவது ஒரு வேலிட் இருக்கணும், ஒரு வெயிட் இருக்கணும் அந்த வார்த்தைக்கு. ஏதோ கட்சி ஆரம்பிச்சோம், மாநாடு நடத்தணும், ஒரு கூட்டத்தை போட்டோம், 4 பேர்கிட்ட பேசணும், கூட்டணி மந்திரி சபைக்கு வாங்கன்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய வலுவான முழக்கமாக அதில் மயங்கி எந்த இயக்கங்கள் எல்லாம் அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை சேர்ந்து விட்டு போட்டும். அதை பற்றி எங்கள் கூட்டணிக்கு எந்த கவலையும் இல்லை. அதற்கான காரணம் 2 காரணங்கள். ஒரு 3 நிமிடம் இடைமறிக்காம இருங்க, நான் சொல்லிடுறேன். கூட்டணி என்பது மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். முன்னால் 4 டைப் ஆஃப் கூட்டணி இருக்குது, சோஷியல் சயின்ஸில் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இயல்பாக அமைக்கிற கூட்டணி, கதம்ப கூட்டணி. இது வந்து தராசு சியாமன் ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த செய்திகளை. இது வந்து இயல்பாகவே அமைந்த கூட்டணி. 8 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து பாராளுமன்ற தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை சந்தித்த கூட்டணி. இந்த கூட்டணியுடைய கொள்கை ஒற்றுமை இருக்கிறது, கருத்தொற்றுமை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, சகோதரர் நம்ம சூர்யா அவர்கள் சொல்லும்போது சொன்னார், கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க, சாம்சங் போராட்டங்களை பேசுனாங்க. இந்த கூட்டணியுடைய வெற்றியே அதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு இணைந்திருக்கிற கூட்டணி இயக்கங்களுடைய தனித்தன்மையை அழித்து விட வேண்டும், அவர்களுக்கான தனித்தன்மை எதுவும் இருக்கக்கூடாது என்கிற நிலையில் எங்களுடைய தலைமை இல்லை. எங்களுடைய தனித்தன்மையும் நாங்கள் இழக்காமல், தனித்தன்மைன்னு சொல்லலாம், சூர்யாவுடைய பாஷையில முரண்னு சொல்லலாம். முரண் கிடையாது, அது தனித்தன்மைன்னு எடுத்துங்க. நான் ஒரு போராட்டம் பண்றது எப்படி முரண் ஆகும்? யாரை எதிர்த்து போராட்டம்? யாரை எதிர்த்துன்னு இல்ல, அது அரசு எதிர்த்தா? நீங்க கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், ஜனநாயகம். இந்த தொழிலாளர் போராட்டம் என்று வருகிற பொழுது அந்த தொழிலாளர்கள் இடத்தில் நிற்கிறோம், அதை அரசாங்கம் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும், சரி செய்தார்கள். அந்த பங்கை நம்ம சொன்னோம். 2வது, கூட்டணியுடைய தங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், பெற்றிருக்கிறோம். இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது என்று நம்ம மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வெற்றி ஒன்று வந்திருக்கிறது. அது ஒன்று, மக்கள் மீது எங்களின் மீது கூட்டணி மீது நம்பிக்கை வைப்பதற்கு. 2வது, மக்கள் நல திட்டங்கள் பற்றி விரிவாக பேசினார்கள். நாங்கள் மிகவும் நம்பிக்கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற சில விடயங்களை கோடிட்டு மட்டும் காட்டுறேன். அது உள்ள போய் பேசணும்னா நான் சொல்லுகிற அந்த அனைத்து செய்திகளுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நான் நிரூபிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். அனைவருக்குமான வளர்ச்சியை கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசாங்கம், மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், ஒரே நிமிஷம் முடிச்சேன். இலவச பஸ் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடு மருத்துவம், இல்லந்தேடி கல்வி, நான் முதல்வன் திறன் மேம்பாடு, காலை உணவு திட்டம், எண்ணும் எழுத்தும், நிலையான வேலை வாய்ப்புடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி, ஏற்றுமதியில் முன்னிலை, தனிமனித வருமானத்தில் டாப் 5 மாநிலங்களில் ஒரு மாநிலம், ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்ல கூட சமூக நீதியை கடைபிடிக்கிற மாநிலம், உயர்கல்வியில் 50% இருக்கிற மாநிலம், 100 ஆண்டுகளாக ஆரம்பித்த இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் 1925 அமைக்கப்பட்டது. அமைச்சகமாக அமைந்தது கலைஞர் முத்தமிழர்கள் ஆட்சியில். இந்த 100 ஆண்டுகளில், இந்த 3.5 ஆண்டுகளில் மட்டும் 1400 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணி, கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு, எங்களை மக்களை உணர வைத்திருக்கிறோம். இது போன்றதொரு மக்கள் நல திட்டங்கள் எங்களுக்கு 200 மட்டும் இல்லை, 234 தொகுதிகளின் வெற்றியை கொடுக்கும். கூட்டணி பலம் ஒன்று, அதை நம்பி நாங்கள் நிற்கிறோம். 2வது, மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கிற திட்டங்கள் எங்களுக்கு இயல்பாக நான் ஃபாத்திமா ஃபர்கானாட்ட இந்த பலமுனை போட்டி அப்படின்றது கடந்த முறை 4 முனை போட்டி எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் வேற.
ஆனால் புதிய முனை தாவேக்கா வந்திருப்பது அது மற்றவர்களை விட உங்களுக்கு பெரிய வரபரிச்சியாக இருக்கிறதோ? ஐயா பல சாதனைகளை சொல்லிட்டு இருந்தனால அதே நினைவு ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட இன்னும் பல விஷயத்த மறந்துட்டாரு. மணல் கொள்ளை, வளக்கொள்ளை, மின்சாரத்தில் ஊழல், ஆசிரியர்களுடைய போராட்டம், செவிலியர்களோட போராட்டம் அப்படின்னு இன்னும் அடுக்கிக்கிட்டே கூட போகலாம். அது மாதிரியும் சில திண்டாட்டங்கள் இந்த தமிழகத்தில் நடக்குது அப்படிங்கிறத ஐயாவுடைய நினைவுக்கு கொண்டு வரேன். இப்போது நான் 5 முனையா 4 முனையா அப்படிங்கிற போட்டியில் வரும்போது முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு எதிர்க்கட்சி இல்லை. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்க செய்வதை வந்து அவங்க செய்யக்கூடிய குற்றங்களை வந்து உணர்த்துவதற்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து வலுவாக செயல்படல அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார், மாறி மாறி ஏன் கத்துறீங்க நான் கத்துறேன் அப்படி பேசினாங்க. அதிமுக வலியுறுத்தி தானே இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த அரிட்டாப்பட்டியில் வந்து ஜங்ஷன் வந்து அதை பர்மிஷன் கொடுத்து சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு பாராளுமன்றத்தில் அதிமுக வேலை பார்க்குது. இங்கே வந்து திமுக எதிர்க்குது. இந்த அம்மா கனிம வளம் கொள்ளைன்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படி வந்து கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல மலைகளை கொள்ளையடிச்சு போறாங்களா இல்லையான்றத மட்டும் அம்மா சொல்லணும். வழியாக நீங்க வந்து எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாமே. உறுதியாக இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் செவிலியர் போராட்டம் என்பது ஆசிரியர்கள் அரசு அதிகாரிகள் போராட்டம் என்பதெல்லாம் தொடர் போராட்டங்கள். அது ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் உண்டு. அது போராட்டங்கள் நடக்கும். ஜனநாயகத்தில் போராடிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், என் ஆட்சியில் இவ்வளவு பேர் போராடி இருக்காங்க. அதையும் ஒரு சாதனையா தானே, அது ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் தானே. இல்ல இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதிமுக வந்து இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய அளவுகோலை இன்னும் அதிகரித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க, நீங்க ஆளும் கட்சியா இருக்கும் போது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனை படித்து கொண்டாவது நாம வந்து இப்படி இருக்கணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நாம கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இவர்கள் கிட்ட. இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய 40 லட்சத்தை மட்டும் செலவு செய்து இவர்கள் தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னா, இது நேர்மையான தேர்தலா இருந்ததுன்னா, நியாயமான தேர்தலா இருந்ததுன்னா, இங்க வந்து என்ன சொல்றது, செகண்ட் ஒப்பீனியனே தேவையில்லை. யார் இங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லுகிறார் லஞ்சம் கொடுப்பவரும் லஞ்சம் வாங்குபவரும் சாபத்துக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உறுதியா சொல்ல முடியுமா, நாங்க இது வரைக்கும் லஞ்சமே வாங்கல, லஞ்சமே பெறல, லஞ்சமே கொடுக்கல அப்படின்னு இவர்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இன்னைக்கும் அதானியினுடைய குற்றச்சாட்டு இருக்கு, அமெரிக்கா குற்றம் சாட்டி அந்த வழக்கு இருக்கு. இதற்கு திமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய எம்பிஸ் அங்க போராட்டம் பண்றாங்க. 1750 கோடி ஆந்திராவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது வழக்கு வந்து குற்றம் சாட்டுது. அப்படின்னா மீதி இருக்க கோடிகளை வேறு மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கு. 4 மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இங்க மின்சாரத்துறை அமைச்சரை கேட்டப்போ லஞ்சம் வாங்கியது யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதற்கு பதில் இருக்கா? மின்சாரத்துறை அமைச்சர் இல்லன்ற இந்த ஆட்சி இல்லன்றாரு. அதானி இவ்வளவு குற்றம் சுமத்தப்பட்டவர் நமக்கு தெரியும்ல. அப்ப ஏன் அதானியோட திட்டங்களை தமிழ்நாட்டுல நம்ம கொண்டு வரோம்? காட்டுப்பள்ளி துறைமுகத்தினுடைய விரிவாக்கத்தை எதுக்கு இங்க கொண்டு வரும்? ஏற்கனவே பல ஆயிரம் கோடிகள் நிலக்கரியில ஊழல் செய்த அதானிக்கு எதிராக போட்ட அந்த வழக்குக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இவர்கள் எடுத்துக்க கூட முன்னேற்பாடுகள் என்ன? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் ஆளும் கட்சியின் தரப்பு கிட்ட இருக்கு. அதாவது நியாயமா நேர்மையா இவர்கள் தேர்தலை அணுகினார்கள் அப்படின்னா ஜனநாயகத்தின் வெற்றியை நாங்களும் தோல்வி அடைஞ்சா நாங்களும் ஜனநாயக தோல்வி அப்படிங்கறத, ஜனநாயக வெற்றி அப்படிங்கறத நாங்க அந்த கேள்வி கொள்கை ரீதியான மோதல் நம்ம வச்சுக்குவோம். இந்த நடைமுறை இளைஞர்களுடைய வாக்குகளை தாவேக்கா குறி வைக்கிறதோ அது உங்களுக்கு பலப்பரிச்சா நீங்க பார்க்கலையா? இதெல்லாம் பார்ட் டைம் பாலிட்டிஷியன்ஸ் அப்படினா அவங்க வந்து ராங் டைம் பாலிட்டிஷியனா நான் பார்க்கறேன் தாவேக்காவை. ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்வல்ல தான் அவங்க வந்து வேலை செய்யறதா என்னால பார்க்க முடியுது.
லேட்டா அறிக்கை விடுறது, மறைமுகமா ஒவ்வொருத்தவங்களையும் சாடுறது, இப்படித்தான் இருக்கே தவிர்த்து துணிவோடு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கள அரசியலுக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அதனால அவரையும் இந்த 5 முனை ஆமா பார்ப்பது வந்து எனக்கு அவ்வளவு சரியா இருக்கும். தாவேகாவை 5 முனையில கூட சேர்க்க கூடாது. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா தேர்தல்ல அப்படிங்கறதே ஒரு ஐயமா இருக்கு. அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்களால போட்டியிட முடியுமாங்கிறது ஒரு ஐயமா இருக்கு. இப்படி பல சரி ஓகே ஐயங்களோடய முடிப்போம். 2026 பலமுனை போட்டி பலப்பரீட்சை யாருக்கு? சரி குறுக்கீடு மூட்டால பாடு இல்லை, ஒரே பதில் இருந்து பணம் விளையாடுது அப்படின்னு நீங்கள் கூட கேட்டீங்க. தேர்தல் கமிஷன் தான் நடக்குதுன்னு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கரூர் தேர்தல் மாதிரியோ இல்லை வேலூர் பாராளுமன்ற தேர்தல் மாதிரியோ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மாதிரியோ பணப்புழக்கத்தினால் தேர்தலே தள்ளி வைக்கப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால பணப்புழக்கமே இங்கே இல்லை, நாங்கள் எதுவுமே அதிகமாக செலவு பண்ணல அப்படின்னு சொல்கிறது மிக மிக நகைப்புக்குரியதாக இருக்குது. இங்கே பணம் எவ்வளோ விளையாடுது குறிப்பாக திராவிட கட்சிகள் கிட்ட அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே, நான் சல்மான் இங்கே ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஒரு எதிர்ப்பலை இருக்கும், அது எங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு அதிமுக சொல்லுது. எதிர்ப்பலையே இல்லை அப்படின்னு நீங்கள் மறுத்துற முடியுமா? 1% கூட இல்லை அப்படின்னு. முதல்ல இந்த அதானி விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். நவம்பர் 25 மிகப்பெரிய போராட்டத்தை பாராளுமன்றத்தில் நடத்தினது திமுக. அதானியை கூட்டுக்குழு விசாரணைக்கு உட்படுத்த வேணும்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக. ஆனால் அதுக்கு இவங்க யாரும் ஒத்துக்கல. அப்போ வந்து எங்ககிட்ட மடியில் கணம் இருந்ததுன்னா நாங்கள் எதுக்காக அந்த போராட்டத்தை நடத்துகிறோம்? அப்போ நாங்களும் மாட்டிப்போம் இல்லையா? மின்சாரம் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி பாஜக ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அவங்க வற்புறுத்துகிறாங்க. இந்த அதானி நிறுவனத்துக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பிரச்சனையாக அங்கே தான் ஆரம்பிக்குது. நாங்கள் இதை எங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் வாங்கியிருந்தோன்னா நாங்கள் இந்த கூட்டுக்குழு விசாரணைக்கு நீங்கள் உட்படணும்னு சொல்லிட்டு பாஜக எதிராக அவையை முடக்கியிருக்க மாட்டோம். அதாவது இதே அன்புமணி ராமதாஸ் வந்து இருங்க, அன்புமணி ராமதாஸ் வந்து இதை தான் சொன்னார். மாநிலங்களவையில் பேசியிருக்கலாம் அவர், அது பேசலை. ஏன் நீதிமன்றத்தை அணுகியிருக்கலாம், எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே கூட போகக்கூட இல்லை. ஆனால் வந்து சும்மாவான குற்றம் அதானியை காப்பாற்றணும் பாஜக காப்பாற்றணும்னு அவரும் பேசிகிட்டு இருந்தார். இதுதான் நடந்தது. நாங்கள் எதுக்காக அப்புறம் பாராளுமன்றத்தை முடக்க போகிறோம் அப்படின்னு தனி ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்து அதானி யாரை பார்த்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் வெளியவே சொல்லலை. எங்க தலைவர் சட்டமன்றத்தில் முதல்வர் சொல்லி வந்தாரா இல்லையா, யாரை பார்த்தாரு, ஏன் பயப்படுறீங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே. அதுல முதலமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி அவரை பார்க்கலன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்க தலைவர் கேட்டார்ல, உங்க குடும்பத்துல யாரும் பார்க்கலையா, நீங்க மறுங்க, அப்புறமா நான் ரூம் நம்பரோட சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மறுத்தாங்களா? சரி ஓகே, அப்படி இருந்தா நாங்க எதுக்காக, எங்க மேல் தவறு இருந்தா நாங்க எதுக்காக? அது வெறும் நாடகங்க, கண் துடைப்பு, மக்களை ஏமாத்துறது. திமுக எப்பயுமே மக்களை ஏமாத்துறது. எல்லாருமே யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க வந்து ஆகணுமே. அப்போ நீங்க நாங்க தான் அந்த விசாரணை நடத்தணும்னு சொல்றவங்கள்ட்டயே நீங்க குற்றவாளின்னு திசை திருப்பீங்க இல்லையா? ஆன்டிங்கிறது எதனால வரும் அப்படின்னா, கொடுத்த வாக்குறுதிகளை செய்யாம இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எதையாவது நாங்க நிறுத்தியிருக்கோமா? கொடுத்த வாக்குறுதியையும் செஞ்சிருக்கோம். சொல்லாத பல திட்டங்கள் இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கு. அது நான் வந்து பல விஷயங்கள் நீங்கள் வந்து காலை உணவு திட்டம்னா அது நாங்கள் சொல்ல வாக்குறுதியே கிடையாது. அப்போ அது எல்லாமே மக்களுக்கான திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு. அப்புறம் யாரையும் எந்த விதத்துலையும் துன்புறுத்தக்கூடிய எந்த சட்டங்களையும் நாங்கள் போடுறதில்ல. எந்த அளவு மக்கள் போராட்டம் எதுவுமே இல்லையே. ஏன்னா அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு தெருவிலே நின்றுட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லா போராட்டத்தையும் நடத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு போராட்டங்கள் அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. அது போராட்டங்கள் தான். பொதுமக்கள் மிகப்பெரிய, அதாவது பொதுமக்கள் அதை நாங்க பண்ண மாட்டோம். போராட்டம் என்னாச்சு, காவிரி போராட்டம் என்னாச்சு, ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, மருத்துவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, நடக்க மாட்டேங்குது. மக்கள் போராட்டமே அவ்வளவு நடந்தது அதிமுக ஆட்சியில. ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், அல்லது எவ்வளோ நீட் போராட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் நாங்கள்லாம் தெருவில் தான் நின்றுட்டு இருந்தோம். மக்கள் வந்து இன்னைக்கு எந்த திட்டங்கள் நம்ம சொல்லிட்டு செய்யலை, அப்படி ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று வந்துட்டு மக்களுக்கான எல்லா பிரச்சனையுமே எது தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில போராட்டங்கள் நடக்கிறதா, சாம்சங் போராட்டம் நடந்தது, அதை சரி பண்ணணுமா இல்லையா?
சில போராட்டங்கள் நடக்க தான் செய்யும். அது உரிமைகள் கேட்குறது ஜனநாயகத்தை, அதை வந்து நாங்கள் ஒடுக்கணும்னு நினைக்கல. அது பேச்சுவார்த்தை நடத்தி அதற்குரிய உரிமை அவங்களுக்கு என்ன தேவையோ செய்கிறதுக்கு அரசு தயாராக தான் இருக்குது. வந்து போராட்டமே நடத்தக்கூடாதுன்னு அவங்கள அராஜகம் பண்ணாதான் அது மோசமான ஆட்சி. போராட்டம் நடக்கட்டும், அதை நம்ம வந்து சரி செய்வோங்கிறது தான் ஒரு ஜனநாயக பூர்வமான ஆட்சியை நான் பார்க்குறேன். முதல் முறையா இந்தியாவுல முதல் முறையா மேல்மால விவசாயிகள் போராட்டம் பண்ணி குண்டர் சட்டம் அரசினுடைய கவனத்துக்கு வராம அது ஒரு லோக்கல்ல நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கி ஒண்ணும் இல்ல, அது உடனடியே அது அரசு தலையிட்டு சரி பண்ணுச்சு. ஆமா நிச்சயமா மக்கள் பிரச்சனைக்கு அன்னைக்கு இந்த நீங்க அட்டாப்பட்டி பிரச்சனையில அன்னைக்கு மேலூர்ல மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அடுத்த நாளே அது இல்லை அப்படின்றத முதலமைச்சர் உறுதியா சொல்லிட்டாங்க, நான் வந்து இருக்கிற வரைக்கும் நான் செய்ய விட மாட்டேன்னு சொல்லி. இப்படி மக்கள் எந்த பிரச்சனைகளுக்காக சஃபர் பண்ண போறாங்களோ அதை வந்து நீங்க கனிமம் வேற எதுவுமே தெரியாது, அது ஒன்னே மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல உண்மை இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. வந்து நீங்க வந்து நீதிமன்றத்தை அணுகிக்கங்க, அதை வந்து அதை பத்தி யாரும் கேள்வி இல்லைன்னு சொல்றோம், நாங்க இல்லைன்னு சொல்றோம். அது நீங்க பொய்யான சில குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது அதை இப்ப நாங்க ஒரு உதாரணம் சொல்லிட்டேனே. வந்து இப்ப கனிம வளம் சார்ந்த ஒரு பிரச்சனையே இப்ப முதலமைச்சர் எந்த அளவுக்கு கடுமையா வந்து இல்ல மறுத்திருக்காங்க, நான் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மக்கள் பிரச்சனைகளை சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு ஆதரவாக அந்த அரசு இயங்குதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்பதான் நம்ம பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கோம், மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவா அந்த அரசுக்கு இருந்தாங்கிறத நம்ம நேரடியா பார்த்திருக்கோம். அதுதான் நான் சொல்றேன், வந்து மக்கள் வந்து எந்த சமயத்திலேயும் ஆதரவு தர தயாரா இருக்காங்க. பிப்ரவரியிலேயே ஆக்ஷன் வந்து விட்டதாக சொல்லப்படுது. அதற்கு முன்பே இந்த மாதிரி ஒரு கனிமம் இருக்குன்னு எப்படி ஒன்றிய அரசுக்கு தெரியுது? தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அவங்களுக்கு எல்லா டேட்டா வருங்க. சரி இருக்கு, மாநில அரசு தான் அவங்களுக்கு சொல்றாங்க. சரி அப்படி இருக்குன்னு கூட வெச்சுக்கோங்க. அதுல இருந்து இவ்வளவு நாள் இடைப்பட்ட பீரியட் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மக்கள் போராடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து இத பண்ண மாட்டோம் சட்டமன்றத்துல சொல்றாரு அப்படின்னா தூங்கிட்டு இருந்தாரா எங்களுடைய முதலமைச்சர்? கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. இது வந்து ஒரு பிரச்சனை வர்றப்பதான் வந்து நீங்க வந்து சட்ட திருத்தம் பாராளுமன்றத்துல செய்யறாங்க, ஒன்றிய அரசு செய்து அதை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பதான் வந்துட்டு மக்கள் கவனத்துக்கு வர்றப்போ நம்ம உடனடியாக அதை தடுக்கிறோம். அதுதான் செய்ய முடியும். நீங்க எந்தெந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு போய் உடனே வந்து மக்கள் தான் இவங்களை வந்து கவனிச்சிட்டே இருக்கணும் அப்படினா நீட் பிரச்சனை இந்த விவாதத்துல இடையில வந்ததால இந்த டங்ஸ்டன் விவகாரமும் பேசப்படுது. அவ்வளவுதான். இது நம்மளுடைய முழு விவாதம் டங்ஸ்டன் பத்தி தான். நம்ம தனியாவே டிபேட் பண்ணிருக்கோம், பேசிருக்கோம். மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப நம்ம போராட்டத்தை எடுக்கிறோம். எதெல்லாம் தேவையோ அதை நம்ம வந்து மக்களுக்கான செயல்பாடத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இந்த விவாதம் இதை சார்ந்தது இல்ல. ஓகே, நான் திரு ஸ்ரீதர்ட்ட கூட்டணி மெகா கூட்டணி அமைப்புன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படுத்தியது. யார் வந்தாங்க? தேமுதிகவை தாண்டி யாரும் வரல. அதே நம்பிக்கையை இப்பயும் வெளிப்படுத்துது. இன்னும் சொன்னா விஜயெல்லாம் மறுப்பு தெரிவித்த பிறகும் வெளிப்படுத்துது. யாரை நம்பி இருக்கு அதிமுக? நான் பல தடவை சொல்லிட்டேன், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும். அது எப்படி அமைக்குங்கிறது இப்போ 15 மாதம் இருக்கு. இன்னும் போக போக உங்களுக்கு தெரியும், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒன்று. ரெண்டாவது, திமுக வந்து தன்னுடைய செய்த திட்டங்களை கேட்டு ஓட்டு கேட்கட்டும். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக செய்த ஆட்சியில் ஏறிய விலைவாசி, சொத்து வரி, மின்சார வரி, அப்புறம் பத்திரப்பதிவு வரி, அப்புறம் பிரச்சனைகள், தொழிலாளர்கள் பிரச்சனைகள், போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைகள், ஆசிரியர்கள் பிரச்சனைகள், அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள், மருத்துவத்துறையினுடைய பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு, அங்கங்கே அரசு அலுவலகங்களில் காலியான இடங்களை நிரப்பாதது, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை, அது தீர்க்கப்படாத பிரச்சனைகளை நாங்கள் சட்டமன்றத்தில் மக்களிடத்தில் இதை முன்வைத்து வாக்களை கேட்குறோம். 2026 தேர்தலில் யாருக்கு மட்டும் மக்கள் வாக்கு போடுறாங்கன்னு பார்ப்போம். 24 ஏன் கூட்டணியை விட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்கிறப்போ நாங்க இந்த தேர்தலை திமுக அரசுக்கு எதிரான தேர்தலா பாக்குறோம் இதே குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க. அதனுடைய முடிவு என்னாச்சு? 24 இந்த குற்றச்சாட்டுகள் சொன்னீங்கல்ல, எல்லாத்துக்கும் நம்ம அர்த்தம் சொல்லும். அதாவது அரசியல்ல வந்து அன்னைக்கு நானும் சொல்லிட்டேன், இன்னும் ஓப்பனா சொல்லட்டுமா? 2024 சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு பணம் எவ்வளவு செலவழிச்சாங்களோ அதை பொறுத்தா சார் ஓட்டு. ஒன்று, இதெல்லாம் நம்ம ஓப்பனாக விவாதத்தில் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் பாருங்க, அதானி மேட்டர் எடுத்தீங்கல்ல, அதானி மேட்டரில் வந்து 2200 கோடி என்னமோ வந்து 5 அதானி விஷயத்துக்கு போகணும்னு அவங்களே தடுத்து வச்சிட்டாங்க. இல்ல அவங்க கேள்வி எழுப்பினாங்க, பதில் சொல்றாங்க, அதோட முடிஞ்சு. இல்ல முழு விவாதம் அதை நோக்கி தான் இருக்கு. அவங்க சொன்னதுனால சொல்றேன். ஒரே ஒரு
இல்லை ஒரே ஒரு கருத்து, தமிழ்நாட்டில் இதில் சம்பந்தம் இல்லைன்னா அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட வேண்டியதான தமிழ்நாடு. எங்கள் மாநிலத்தை வந்து தவறாக இழுக்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு 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 இல்ல முந்தைய அரசுன்றாங்க சார். அப்ப அதிமுக தான வழக்கு போடணும். பார்லிமெண்ட்ல பேசக்கூடாதா? பேசுறது என்ன? முந்தைய அரசுன்றாங்க. முந்தைய அரசு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ரைட்டு, அந்த நீதிமன்றத்தில் இருக்கும்போது அப்ப பார்லிமெண்ட்ல யார் அதானியை காப்பாத்துறாங்கங்கிறது தெரியுது இல்ல? சரி, அதானியை காப்பாத்துறது யாரு? யார் அதானியை காப்பாத்துறீங்களோ, நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ, நாங்க காப்பாத்தல. எங்க குற்றம் உங்களோட அங்க நீதிமன்றத்தில் இருக்கோ அந்த நீதிமன்றத்துல ஏன் போட மாட்டேங்கிறதா கேள்வி. அதை போடுங்களேன். நீங்க அங்கேயும் பேசுங்க, பார்லிமெண்ட்லயும் அங்க நீதிமன்றத்திலயும் சொல்லுங்க. போய் எங்க பேரை எடுக்காதீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. இல்ல அதிமுகவோட நம்பிக்கை கூட்டணி, அதான் சார் அதிமுகவோட நம்பிக்கை கூட்டணியை சார்ந்தா இருக்கு. பொதுக்குழு வரைக்கும் பேசுறீங்க. ஆனா யார் இருக்காங்க அப்படின்னா எதிரில வந்து பாமக பாஜகவோட இருக்கிறது. பாஜக அதிமுக ஆகாது. நாம் தமிழர் தனித்து போட்டுன்னு சொல்லிட்டாங்க. விஜய் இல்லைன்ட்டாரு. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. நான் சொல்றேன் 33 வருஷம் ஆண்ட தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி, ஜாஸ்தி ஆண்ட கட்சி, வலுவான கட்டமைப்பு வச்சிருக்கின்ற அதிமுக கட்சி விவாத மேடையிலேயோ அல்லது நம்முடைய 4-5 பேருடைய கோரிக்கைக்காகவோ ஒரு அரசியல் கட்சியுடைய தந்திரங்களையும் வியூகங்களையும் பொது இடத்தில் சொல்லணுமா? தேர்தல் நேரத்தில் தான் சார் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 4 சவர். அப்ப அதிமுக ஒரு திட்டம் இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க இப்ப பாருங்க, அதிமுக ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அதாவது சொல்லிட்டேன், அதான் ஓபனா சொல்லிட்டேன். தேர்தலில் கூட்டணி தான், கூட்டணி அமைப்போம், பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படி சொல்லிட்டோமே. அது நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இல்ல அவங்க பெரிய கூட்டணி அமைப்பு ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னாங்க. அது ஏன் விஜயா இருக்க கூடாது? அது யார வேணா அமைச்சுட்டு போடுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எங்க கூட்டணி நல்லா இருக்கு. யார் அமைக்கிறா யார் அமைக்கல, யாரு வர்றா யாரு போறா, அவங்க சொல்ற நம்பர்ஸ் விஜய் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறாரு? அதிமுக வர போச்சுனா விஜய் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாரு? ஒரு நிமிஷம், விஜய் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாரு? ஒரு 30% வாங்குவாரா? எந்த தரவுகளையும் சொல்றோம். எங்க கூட்டணி என்பது மக்கள் நம்பிக்கையை பெற்று. ஆனா ஒரு நிமிஷம், மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிற கூட்டணி. நாங்க வலுவா இருக்கிறோம், தேர்தலை சந்திக்க போறோம். யாரு கூட சேர்ந்தான, யாருகிட்ட இருந்து யாரு விலகினா எங்களுக்கு என்ன, ஏதாவது தேவைன்னா எங்களை தேடி வாங்க, நாங்க ஏதாவது பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். நீங்க மறுபடியும் தாவாக்கா, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அதிமுக கூட்டணி அமைக்கணுமா அமைக்கட்டும். அவங்களால என்ன முடியுதோ முடியுது, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதுல முக்கியமாக நீங்க ஓட் பெர்சன்டேஜ், ஓட்டு பெர்சன்டேஜ் யாருக்கு யாரு? இப்ப அதிமுக 20%, தேமுதிக ஓடு இப்ப வாங்கின ஓட்டு சரி ஒரு 5% கொடுத்துருவீங்க, 25. விஜய் ஒருவேளை வந்தாருன்னா அது புது ஓட்டுகளை கொண்டு வராதா? சரி வரட்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வேற மாதிரி ஓட்டு போட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்கன்னு அவங்களுடைய ஆசைக்கே விட்டுறாங்க. அதிமுக தேமுதிக வெற்றி கழகமா, அது என்ன வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வரட்டுங்க. வந்து நின்று கூட்டணி அமைச்சு ஒரு கதம்ப கூட்டணி அமைச்சு மக்களை சந்திச்சு நம்பிக்கை பெறட்டும், ஜெயிச்சா ஆட்சி அமைக்கட்டும். போதுமா? அடுத்த கட்டத்துக்கு வாங்க. ஏன் அதுக்குள்ளே போய் நிக்கிறீங்க? யதார்த்தமா என்ன களத்துல இருக்கோ அதை பேசுறோம். வராத ஒன்றை வா என்று சொன்னால் நானூறு ரவுடி தான் நான் சொல்லிட்டே இருக்க முடியாது. இதுல முக்கியமா ஒரு ஆட்சியின் மீது குறை இருக்கும், ஒரு ஆட்சியின் மீது குற்றம் இருக்கும். அது இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாம் 100% நடத்திவிட முடியாது. அந்த குறை குற்றத்தை அந்த அரசாங்கம் அதற்கு பிறகு எப்படி அணுகுகிறது என்பதில் தான் மாற்றம். இதுக்கு தான் நான் ஒரு 21 மக்கள் நலத்திட்ட பணிகளில் சொன்னேன். அந்த பணிகளில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டி இருந்தால் நிச்சயமா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். நிச்சயமாக ஒரு தரவுகளோடு நான் விவாதத்தை தொடங்கி இருப்பேன். அதை விட்டுட்டு மணல் கொள்ளைய பாத்தியா, செவிலியர் போராட்டம் இல்லையா, அந்த போராட்டம் இல்லையா போறதுன்னா ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதம். ஒரே ஒரு அதிமுக சொல்றது, ஒரே ஒரு அதிமுக, நீங்க எல்லாருக்கும் பணம் தர, நீங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு பேர் கொடுக்கீங்க? எல்லாரும் கொடுக்குறீங்களா? தகுதி உள்ள ஒண்ணு மாத்திட்டீங்க. நிறைய பேசிட்டோம். இப்ப சட்டமன்றத்துல கூட பேசுறேன். ஒரு நார்ம்ஸ் புரிஞ்சுங்க. முதல்ல மேனேஜ்மெண்ட் நார்ம்ஸ் நான் தம்பி சூர்யா அவர்களுக்கு தெரியும். எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தினுடைய பயனாளர்களை வரையறுக்காத வரை அந்த திட்டம் தோல்வி அடையும். வாக்குறுதி எல்லாம் ஒண்ணு கொடுக்கலங்க. வாக்குறுதி மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கப்படும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பயனாளர்களை கண்டுபிடித்து தான். ரேஷன் அட்டை 2 கோடி அட்டை கொடுத்திருக்கோம். 6 கோடி மக்களுக்கு ரேஷன் அட்டை கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இதுல முக்கியமா நான் வரேன். இந்த குறை இருக்கும், குற்றம் இருக்கும். அந்த குறையை, ஆனா ஒரு நிமிஷம், அந்த குறை குற்றத்தை ஒரு அரசாங்கம்
எப்படி அணுகுகிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை நாங்கள் தோழமையாக இருக்கிறோம். எந்த போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களை பேச்சுவார்த்தை மூலம் நிறைவேற்றி வைப்பதற்கான அந்த 3.5 ஆண்டுகளில் அதுதான் நடந்திருக்கிறது. எந்த போராட்டமும் தீர்க்கப்படாத தொடர் போராட்டமாக நடக்கவில்லை. 2 அதானியை பத்தி பேசும்போது நம்ம திமுக பேசின சகோதரி கவிஞர் சல்மா அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம நாம் தமிழர்ல சகோதரி பாத்திமா பேசின உடனே என் தம்பி சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டாரு. எனக்கு அதான் கொஞ்சம் வேடிக்கையா இருந்துச்சு. என்ன வேடிக்கை என்னுடைய சுற்று நான் முடிச்சு கேள்வி வைக்கிறேன். இந்த அதானி விவகாரத்தை பத்தி ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதானியை இங்க இந்தியாவிலே தொழில் பண்ணவே கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதானியை யார் சந்தித்து பேசினாலும் தவறில்லை. அது எந்த மாநில முதல்வராக இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் தொழிற்சாலை நம்ம நாட்டுக்கு வேணும், வேலை வாய்ப்பு நம்ம நாட்டுக்கு வேணும். அந்த அதானி மீது குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு அந்த குற்றச்சாட்டை எடுத்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தான். பாஜக என்ன பண்ணுச்சு? நீதிமன்றம் செபிக்கு ஒரு 6 பேர் கொண்ட 6 பேர் கொண்ட குழு அமைச்சாங்க. செபி இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொன்னோம். அந்த செபி டைரக்டர் என்டிடிவியோட டைரக்டரா போறாரு. என்டிடிவியோட சேர்மன் நம்ம அதானி குரூப். அது முடிஞ்சிச்சு. சித்ரா ராமகிருஷ்ணன் செபியில் 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியவர். இப்ப வரைக்கும் இப்ப ஒரு அம்மா மேல செபியில குற்றச்சாட்டு. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அதானி செய்கிற குற்றச்சாட்டுகள் ஆரோக்கியமாக பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தம்பி சூர்யா அவர்களும் நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்துகிட்டு அதானி பத்தி பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எங்க யாருக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் சொன்னது இதை நீங்க சரி பண்ணிட்டு அடுத்த முறை சந்திக்கும் போது சொல்லுங்க. அதானி இத்தனை கிகாவாட் மின்சாரத்தை கொடுத்துறாரு மத்திய தொகுப்புக்கு. மத்திய தொகுப்பு தொடர்பு அதானியோடு இல்லை, மத்திய டாபிக்ல இருந்து டைவர்ட் பண்றதுல ரொம்ப வல்லமை படைத்தவங்க. நான் டாபிக்ல இப்ப என்ன ஒரு கருத்துருவாக்கம் என்னன்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, ஜெயிக்க போகுது அப்படின்றது. இதே மாதிரிதான் 2010 அப்ப இதோட பெரிய கூட்டணி காங்கிரஸ் இருந்தது, பாமக இருந்தது, விசிக இருந்தது, எல்லாருமே இருந்தாங்க. அந்த கோவையில இந்த செம்மொழி மாநாடுலாம் நடந்து நீங்க பாத்தீங்க. அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருந்தது, திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், இதே மாதிரிதான் 200 சீட் வரும். அழகிரி அவர்கள் சொன்னாரு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69 இடங்கள்ல 69 இடமும் திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா 2011 தேர்தலில் என்னாச்சு? எதிர்கட்சியா கூட வர முடியாத நிலைமையில திமுக போச்சு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு இவர்கள் கூட்டணி வலிமையாக இருக்கு, இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இரண்டாவது, இவங்க எல்லாம் நலத்திட்டம் பண்ணிட்டேன்றாங்க. ஐயா சொன்னாரு இவ்வளவு கோயில கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோன்றாங்க. அறநிலைத்துறைக்கு எவ்வளவு கோடிகள் வருமானத்தை பக்தர்கள் கொடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கோடி கோடியா பக்தர்கள் கொடுக்க பணத்தை வச்சு நீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க. அது நீங்க செய்ய வேண்டிய கடமை தான். அது பெரிய சாதனையா கிட்ட சொல்ல முடியாது. எந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தில் 69 குடமுழுக்கு விழாக்கள். கலைஞர் ஆட்சி காலத்தில் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணது. இப்ப 1400 குடமுழுக்கு. நீங்க பாருங்க, குடமுழுக்கு மேல நல்ல விஷயம் தான். ஆனா அது பெரிய சாதனை மாதிரி சொல்லாதீங்க. அரசாங்க பணத்துல பண்ற பக்தர்கள் கொடுக்கிற பணத்துல கோயில் பணத்துல ஒரு அரசு கும்பமேளா நடத்துவதை சாதனையாக சொல்லுகிறது. நான் என்ன சொல்றேன், பல மாநிலங்களை விளம்பரம் கொடுக்குறாங்க. எல்லாமே நீங்க பெரிய சாதனையா சொல்ல முடியாது. சரி, ஓகே ஓகே ப்ளீஸ் கூடிய பணத்தை நீங்க பயிர் விஷயம் இது இறுதியா சொல்லிடுறேன். இப்போ
இவங்க எல்லா வாக்குறுதியும் செஞ்சுட்டோம். நாங்க முக்கியமான வாக்குறுதிகள் பல வாக்குறுதிகள் செய்யவே இல்லை. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், இல்ல அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்றோம். உதாரணமா சொல்றேன், நாடா இது சட்டசபை வந்து 100 நாள் வருஷத்துக்கு நடத்துவேன் முதல்வர் ஐயா சொன்னாரு. 20 நாட்கள் தான் ஆவரேஜா நடந்திருக்கு. அடுத்தது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க, பண்ணல. இன்னும் கடைசியா ஒன்று சொல்றேன், 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு பெருமையா பேசுறீங்க. மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்திருக்கீங்க. வரி கட்டணத்தை எல்லா வரியும் உயர்த்திட்டு எல்லாரும் ஒரே வரி ஒரே நேரம் 3000 ரூபாய் சுமையை கொடுத்துட்டு 1000 ரூபாய் உதவி தொகை கொடுத்தா குற்றச்சாட்டுகள் இன்னொரு விவாதம் பதில் சொல்லலாம். 26 யாருக்கு பலப்பரிச்சு? ஒரே வரி. மக்கள் நலன் சார்ந்து எந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ அது மக்கள் ஆதரிப்பாங்க. எங்களுடைய கூட்டணியும் வலுவாக இருக்கு. கொள்கை சார்ந்த கூட்டணி, அதை மக்கள் வந்து நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, வாக்களிப்பார்கள். ஓகே, பாருங்க. கூட்டணி என்பது வெறும் வெற்றி தோல்வி அவங்களுக்கானது மட்டும் அப்படின்னா அங்க வந்து ஜனநாயகம் தோற்கும். மக்களுக்கான சேவை செய்யறோம். மக்கள் நலன்னு வந்தது அப்படின்னா உறுதியாக நேர்மையும் உண்மையுமாக இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஐயா வந்து வரிசையா வந்து சொன்னாரு, குற்றம் குறை சொல்லக்கூடியது அதெல்லாம் சொன்னாரு. நான் சொன்னேன், குற்றமாவே இருக்கக்கூடாது. மொத்தமா எவ்வளவு ஆண்டுதான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க பிழை பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். இன்னொன்னு சொல்றேன், பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்பா ஒரு நிமிஷம், பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த 3000 கோடி ஊழல் வழக்குல சிக்கனாங்கல்ல, அதானி நிலக்கரி ஊழல்ல, அதற்கு தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஸ்ரீதர், ஒரே வரி ஒரே வரி புறக்கணிப்பாங்க. ஓகே ஸ்ரீதர் ஒரே வரி. ஸ்ரீதர் ஒரே வரி. திமுகவின் வார்த்தை ஜாலங்களா, மக்கள் வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டதா, இதை இரண்டையும் எண்ணி பார்த்து 2026 தேர்தலை சந்திப்போம் நம்ம மக்கள். அதில் யார் வாக்களிப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து நிச்சயமா தமிழகத்துல இனிமே ஒரு கட்சி ஆட்சின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். மிக நிச்சயமாக கூட்டணி ஆட்சி அமையும் தமிழகத்துல. அதுல பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு அங்கமாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய ஆட்சியும் அதனுடைய தோழமை இயக்கங்களும் சேர்ந்திருப்பதுதான் மக்களுடைய விருப்பம். மக்களான நம்பிக்கை பெற்றிருக்கிற கூட்டணி அனைவருக்குமான வளர்ச்சியை, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான வளர்ச்சியை கொடுத்திருக்கிற இந்த கூட்டணி. இன்னும் 16 மாதங்கள் இருக்கு. எத்தனை யூ-டர்ன் இருக்க போறது அப்படின்னு தெரியல. பொறுத்து பார்க்கலாம். 2026 யாருக்கு விடை சொல்ல போறது. இந்த விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.